ஒரு அம்மா அம்மாவே இருக்கிறது இல்லை. நான் சொல்றது கரெக்டாக தப்பான இந்த வீடியோவில் பார்ப்போமா? ஹலோ மேல்பஸ் இன் குல் ஃபேஸ், நான் உங்கள் எஸ்ஆர் சந்தோஷ் ஏகே ஆல்ஃபா தமிழ். லாஸ்ட் 10 years ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் லைஃப் மெட்ரிங் கொடுத்துட்ருக்கேன். என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லா அம்மாக்களையும் அப்படி சொல்லலைங்க, ஆனால் நிறைய பேர் வீட்டில் இப்படி தான் இருக்குது. நிறைய பேர் வீட்டில் இந்த அம்மாக்கள்லாம் தான் பசங்களை எப்படி தெரியுமா பார்க்குறாங்க? ஒரு மணி மேக்கிங் மிஷினாக பார்க்குறாங்க. அண்ட் பொண்ணுங்களை எப்படி தெரியுமா பார்க்குறாங்க? அவங்க தான் தங்கம் செல்லம் வைரோன்ற மாதிரி பார்க்குறாங்க. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்கச்சிக்கு இதாயிடும்ப்பா, தங்கச்சிக்கு இது பண்ணணும்ப்பா, அக்காவுக்கு சீர் கொடுக்கணும்ப்பா, அக்காவுக்கு அது பண்ணணும்ப்பான்னு சொல்லி மாறி மாறி எல்லா பாசத்தையும் தூக்கிட்டு போய் அவங்க கிட்ட வச்சுட்டு அதுக்கான செலவு எல்லாத்தையும் தூக்கி பையன்கிட்ட கறக்குறது. இந்த பையன் என்னன்னா, அவன் ஒரு அன்புக்கு அடிமை. அம்மா சொல்லிட்டாங்க, அக்கா தங்கச்சி நம்ம செய்யணும், நம்ம தான் பார்த்துக்கணும்ட்டு. ஆனால் உண்மையாக சொல்ல போனோம்னா இதெல்லாம் செய்ய வேண்டியதே பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவும் அம்மாவும் தான். ஏன்னா இந்த பையனை கேட்டால் அவங்க 2 பேரையும் அவங்க பெற்றுக்கிட்டாங்க கிடையாதுல்ல, இவங்க ஆசைக்கு தானே இவங்க பெற்றுக்கிட்டாங்க. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் எப்படி அந்த பையன்கிட்ட வந்து சேரும்? அது தப்பான விஷயம் தானே. இந்த விஷயம் எதுவுமே அந்த பையனுக்கு புரியாது. ஆனால் அந்த பையனுக்கு ஒரு கட்டத்தில் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகிட்டு ஒரு பொண்ணு ஒருத்தி வருவா. அந்த பொண்ணு வரும்போது தான் யூ இந்த வீட்டில் இந்த விஷயம்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி தெரிய வரும். சொல்லி கேட்பா. கேட்ட உடனே என்ன ஆகும்? அச்சூச்சோ, குடும்பத்தை பிரிக்க வந்துட்டா, என் மகனை என்கிட்ட பிரிச்சுட்டா, என் பிள்ளைய மாத்திட்டான்னு சொல்லி அந்த பிள்ளை மேல எல்லா பழியும் போட்டு எங்க இவன் நமக்கு செலவு பண்ணாம போயிடுவானோ, எங்க இவன் கிட்ட இருந்து நம்ம கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் கிடைக்காம போயிடுதோன்னு சொல்லி அந்த பொண்ணையே அந்த பையன் கிட்ட இருந்து பிரிச்சிடுறாங்க. இது நான் ரியலா நடக்கிற விஷயத்த தான் நான் சொல்றேன், சும்மா கற்பனை கதை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், என் கமெண்ட்ஸ் வீடியோஸ்ல வர கமெண்ட்ஸ்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எது ஒன்று பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு எதிரிகள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே இல்லை, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அதுவும் பாசோன்ற ஒரு வேஷத்தை போத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்து லைஃப் சந்தோஷமாக வாழுங்க.